ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவங்க அவங்க அவங்களோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுக்கு நீ அதை அதை எதுக்கு உடனே வினிதா மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்? ஐயோ, கோச்சுக்கிட்டானா? போச்சு, நான் இதை கேட்டிருக்கவே கூடாது. என்னாச்சு? புகழ் வினிதாவோட அண்ணன். இப்ப இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? அவன் ஒருத்தருக்கு கிட்னி கொடுக்க போறான்னா அது அவன் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாமா? இது என்ன பழக்கம்? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம ஒரு வேலை பண்றது. பாரு, அவனும் அப்படிதான் இருக்கான், என் அண்ணனும் அப்படிதான் இருக்காங்க. இது என்ன பழக்கம் நீலா? நீயே சொல்லு. அப்புறம் வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் எதுக்கு இருக்காங்க? ஒரு வேலை தெரிஞ்சா வேண்டான்னு சொல்லுவாங்களோ, இந்த காரியத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களோங்கிற பயமா கூட இருக்கலாம்ல. இல்ல இது அவங்க பண்ற தப்புக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்கு. சரி, அப்படின்னா வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி ஒரு வேலையை செய்கிற அளவுக்கு அவங்க அந்யோன்யமா இல்லையா என்னமோ? அப்படின்னா அது யார் தப்பு? யார் தப்பா வேணாலும் இருக்கலாம். நோ, எது எப்படி இருந்தாலும் நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்பவும் துரோகம் பண்ணக்கூடாது நீலா. தெரியாம ஒரு விஷயம் பண்றதுக்கு பேரும் துரோகம் தான். சரி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நானும் எவ்வளவோ ரிலாக்ஸா இருக்கலாம்னு தான் பாக்குறேன். என் மைண்ட் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. சரி, ஏதாவது சாங் ப்ளே பண்ணு. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணு, நான் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போடுறேன். நீ உன் போனை கனெக்ட் பண்ணு. ஏதாவது நல்ல பாட்டா போடு. சரி. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே. நிலா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மனது போகும் வழி இந்த மனது அறியுமே. Such a nice song, sweet voice. என்ன நிலா? ஆமா, எனக்கு பிடிச்ச பாட்டாவே நீ ப்ளே பண்ணிட்ட. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. புகழ் கூட இப்படிதான். அவ கூட நான் மீட்டிங் போகும்போது கார்ல நாங்க போயிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி சாங்கா ப்ளே பண்ணுவா. வினிதா மேடம் அவங்க எப்படி? அவளுக்கு சாங் கேட்கறதே பிடிக்காது. சாங் கேட்கறது பிடிக்காதா? ஆமா, அவ மூவிஸ் தான் பார்த்துட்டே வருவா. உனக்கு மூவிஸ் பார்க்கறது பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா டிரைவ் பண்ணும்போது நான் மூவி பார்த்துட்டு இருந்தா சரியா வராதுல்ல. அதனால அவ பாப்பா, நான் அப்படியே காதுல கேட்டுட்டே டிரைவ் பண்ணுவேன். ஆனா என்ன இருந்தாலும் சாங் கேட்டுட்டே டிரைவ் பண்றதுங்கிறதுல தனி ஃபீல். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவ பாட்டுக்கு மூவி பார்த்துட்டு இருப்பா, நான் பாட்டுக்கு காதுல ஹெட்ஃபோன் மாட்டி பாட்டு கேட்டுட்டே டிரைவ் பண்ணுவேன். நாங்க ப்ராஜெக்ட் விஷயமா லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் அப்படித்தான் பண்ணுவோம். யா, அப்புறம் கொஞ்ச நேரம் ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போய் சேர்ந்துருவோம். ஏன் முத்துக்கண்ணு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? எஸ், கேளு. இல்லை, இந்த சின்ன விஷயத்துலேயே உங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகலையே, எப்படி லைஃப் லாங்கா உங்கள் மேரேஜ் லைஃப்பை கொண்டு போவீங்க? இதுல என்ன இருக்கு? அவளுக்கு பிடிச்சதை அவ பண்றா, எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். இல்லை, லாங் ஜேர்னின்னு போகும்போது டிரைவ் பண்ணுறவரோட மனநிலை ரொம்ப முக்கியம்ல. அப்போது அந்த காரில் அட்மாஸ்பியர் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் உன்னோட டிரைவிங்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக டயர்ட் இல்லாமல் இருக்கும்ல. அதான் நான் காதுல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேட்டுட்டே தானே டிரைவ் பண்ணுவேன். இல்லை, இப்படி தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு ஒன்றா சேர்ந்து போகணும்? நீ இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு பாரதியார் கவிதை பிடிக்குமா? எஸ், படிச்சிருக்கேன். அவர் எழுதின கவிதையில் உனக்கு எந்த கவிதை ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும், மோஸ்ட்லி எல்லாமே பிடிக்கும். சரி, எங்க ஏதாவது ஒன்று சொல்லு. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா இந்த செல்வ களஞ்சியமே அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு, தெரியுமா உனக்கு? தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். பாரதியார் கவிதையை பத்தி பேசுற, உனக்கு பிடிக்குமா? பிடிச்சதுனால தான் உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறேன். சரி, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்றதை விட உனக்கு இப்போ தேவையான ஒரு கவிதையை நான் சொல்லட்டா? சொல்லு. பெண்கள் விடுதலையை பத்தி ஒரு கவிதை இருக்கும், அதுல ஒரு சில லைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் உனக்கு சொல்லட்டா இப்போ? சொல்லு, எனக்கு தெரியுதான்னு பாக்குறேன். காதலன் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து இன்ப கோதிலா அமுதென காதலனை என்றும் கும்பிடுவாள் அப்படின்னு ஒரு லைன்ஸ் வரும். நானும் படிச்சிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரியும். பொண்ணுங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து அடுப்படிக்குள்ள சமைச்சு போட்டு புருஷனை கவனிக்கிறது மட்டும்தான் தெரியும்னு கிடையாது. அவங்க நல்லா படிச்சு சமுதாயத்துல ஒரு பெரிய வேலைக்கு போய் நல்ல அந்தஸ்தோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோட சக்சஸ்க்கும் அந்த பொண்ணால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் அர்த்தம். You know one thing, நீலா? என்னது? இந்த கவிதை வினிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் ஒன்று சொன்னா இவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான். ஏன் அப்படி சொல்ற? பாரு, அவ என்னோட பிசினஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றான்னு. என்னோட சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர்னு அது அவதான். அவ இல்லாம என்னால சக்சஸா இருக்க முடியாதுன்னு இல்ல, ஆனா என்னோட சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவதான். இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசக்கூடாது.
புகழரசி அக்கா சொன்ன மாதிரி வினிதாவை பற்றின பேச்சே இவங்கிட்ட நம்ம எடுக்கக்கூடாது, எடுத்திருக்கவும் கூடாது. எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸை நான் இன்னும் பெருசாக டெவலப் பண்ணிடுவேன். ஆல் இண்டியா லெவலில், ஏன் வேர்ல்டு லெவலில் கொண்டு போவேன். இப்போது எங்களுக்குள்ள மேரேஜ் ஆகலைங்கிறதுனால கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. பட் மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போனாலும் அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ என்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. முத்து, பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரெண்டையும் தவிர வேற எதை பற்றியும் யோசிக்க மாட்டான்னு புகழரசி அக்கா சொன்னது சரியாக தான் இருக்குது. என்ன செஞ்சு இவனை மாற்றுறது, என்ன சொல்லி இவனுக்கு புரிய வைக்கிறது, எனக்கே ஒன்றும் புரியலை. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூரம் போகிறாய். நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரணும்னு பார்க்குறேன் முத்துக்கண்ணு. ஆனால் நீ என்னை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்க. அப்படியே ரொம்ப தூரமாக போய் காணா போயிடுவியோன்னு பயமாக இருக்குது. நீ என்னைய விட்டுட்டு தூரமாக போனால் கூட பரவாயில்ல, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் உன்னைய விட்டுட்டே தூரமாக போயிட்டேன்னா வினிதா மேடம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல. புகழரசி மேடம் சொல்கிறத வச்சு தான் நான் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வினிதா மேடம் ரொம்ப நல்லவங்க, உனக்கு பொருத்தமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. புகழரசி அக்கா அப்புறம் உங்கள் அண்ணே அவங்களுக்கு வினிதா மேடம் தப்பானவங்களா தெரியுறாங்க. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் எது எப்படி போனாலும் நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும் முத்துக்கண்ணு. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க பத்தியா, அதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம பார்த்து பழகி விளையாண்டு பல வருஷம் ஆச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வந்து நின்ன பத்தியா, அதே மாதிரி நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். அப்படித்தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுமேனு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்நேரத்தில் நான் உன் கூட இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஹே நிலா, ம் பாட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த பாட்டை போடு. ஆ இன்னைக்கும் நீ கிளாஸ்க்கு போக விடாம உன்னை கட்டடிக்க வச்சுட்டேன் பாத்தியா. ம் பரவாயில்ல, நான் சேர்த்து படிச்சுக்கிறேன். ஓகே, வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பேசிக்கிட்டே. ம் நீ உங்கள் அண்ணன்கிட்ட எதுவும் கோவமாக பேசாத. என்ன, உனக்கு கோவம் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசு. நிறைய கோவம் இருந்தது, பட் உங்ககிட்ட பேசி நீ பாட்டு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்ட. தேங்க்ஸ் பேபி. ம் இப்போ என்னக்கா பண்ணுறது? எம்கே இப்படி சொல்கிறான். 2 பேரும் வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அக்கா, அண்ணன் இத்தனை நாள் ஊட்டியில் இருந்தான், இப்போ தானக்கா வந்திருக்கான். வந்ததும் இதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானாப்பா? இங்க தாம்மா வந்தாங்க, அவனும் வந்தா, மரகதமும் இங்க தான் வந்தா. வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை இது வரைக்கும். அங்கதான் இருக்கான், எம்கே வீட்டில் தான் இருக்கான். மரகதத்துக்கிட்ட பாப்பாவை விட்டுட்டு இவன் எங்கேயும் வெளியே போயிட்டு வர்றான். அப்போ நமக்கு தெரியாம அவன் ஏதோ நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான்ப்பா. அண்ணன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்ப்பா. கேஎஸ் கூட அவன் ஊட்டிக்கு கிளம்புறான்னு தெரிஞ்சதுமே நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருக்கணும். இப்ப பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்கன்னு. இப்ப என்னம்மா பண்றது? ஏதோ லவ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் எம்கே. அப்படி மட்டும் எதுவும் நடக்கவே கூடாதுப்பா. கிட்னி வேற கொடுக்க போறானா? அதுதான் என்ன விஷயம் ஏது விஷயம்னு ஒன்றும் புரியலப்பா. இவன் எதுக்கு அவருக்கு கிட்னி கொடுக்கணும்? வினி, உனக்கு தெரியுமா அந்த புகழரசியோட அப்பாவை பத்தி? ஆமாக்கா, அவருக்கு வயசு ஒன்றும் ரொம்ப ஆகலை, ஒரு 50 தான் ஆகுது. 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணி தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். சரி, அவளும் டோனருக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காக்கா. ஆனால் கிடைக்கவே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆஃபீஸில் கூட யார்கிட்டையும் சரியாலாம் பேச மாட்டா. இந்த விஷயமா எப்போவுமே ஒரு மாதிரி அப்செட்டா, அவள் ஒரு மாதிரி டைட்டாக இருப்பாக்கா. தேவையில்லாமல் சிரிக்க மாட்டா, தேவையில்லாமல் பேச மாட்டா, ஒரு மாதிரி மூடியாக தான் இருப்பா. அவளை பத்தி எதுக்குமா இப்ப தெரிஞ்சுக்கணும்ப்பா. அண்ணன் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. எவ்வளவு தைரியம்னு பாத்தியாமா இவனுக்கு? அவனுக்கும் கொஞ்சம் வயசு தானப்பா, பொண்டாட்டி இல்லாம வேற இருக்கான். எத்தனை நாளைக்கு தான் அவனும் தனியா இருப்பான்? என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? நம்ம பிளான் எப்பவும் கரெக்டா தான்ப்பா நடக்கும். அவன் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுலாம் நடக்காத காரியம். நம்ம அதுக்கு அலோவ் பண்ணவே கூடாதுப்பா. முதல்ல இந்த திட்டத்தை முறியடிக்கணும். அதைத்தான் நானும் சொல்றேன். ஏதாவது ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான், நாளைக்கு இன்னொரு பிள்ளைய பத்துட்டு வந்து நிற்பான். அப்புறம் சொத்தெல்லாம் அங்கிட்டுல போகும். அது வரைக்கும் நம்ம என்ன விட்டுக்கிட்டா இருப்போம்? இந்த இவ்வளவு தூரம் நமக்கு தெரியாம நடந்துருச்சுல, இதுக்கு மேலே நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இவ்வளவு நாள் நம்ம இஷ்டத்துக்கு தானே அவனை ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலேயும் அது முடியாதா என்ன? அக்கா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்ன? இப்ப அண்ணன் கூட கேஎஸ் இருக்காரு. இருந்தா என்ன? இல்லக்கா, இவ்வளோ நாள் அவர் பெங்களூர்ல இருந்தாரு. அண்ணனும் அவனுக்கு நடந்தது எதையும் அவர்கிட்ட நேரடியாக சொல்லாம வைக்காம இருந்திருப்பான். இப்போ அப்படி இல்லக்கா, 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. பாரு, வந்து இங்கே கூட இல்லாம அங்கதான் இருக்கான். எம்கே வீட்டில் தான் இருக்கான் அண்ணே. அண்ணே ஒரு பக்கம், கேஎஸ் ஒரு பக்கம், இதுக்கு நடுவில் எம்கே ஒரு பக்கம். எம்கேவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம பிளான் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது. இந்த விஷயத்துல கேஎஸ் ஹேண்டில் பண்றது எவ்வளோ கஷ்டமோ, அதனால உன்னோட லைஃபுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்க்கறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல எம்கேவை ஹேண்டில் பண்றதும்.
கொஞ்சம் பெசகுனாலும் என் லைஃபுக்கு ஸ்பாயில் ஆயிடும்க்கா. நீ பாட்டுக்கு அண்ணனுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது ட்ரபிள் கொடுக்குறேன்னு அதனால எம்கேவுக்கு ஏதாவது கோபம் வந்துருச்சுன்னா போச்சு, அவன் ஆட்டமா ஆடி தள்ளிடுவான். எம்கேவுக்கு நம்ம மேல சந்தேகம் வராத வரைக்கும் தான்க்கா நம்மளுக்காக மற்றவங்க கிட்ட பேசுவான். கொஞ்சம் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவன் அதில் சுதாரிச்சுக்கிட்டான்னு வை, அதுக்கப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வை, அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டம். இப்போ எம்கே பேசுனதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன் என்னக்கா ஏன்னு கேட்குற? அவன் பிஸ்னஸ் தவிர பர்சனல் விஷயத்துல எல்லாம் அந்த அளவுக்கு தலை கொடுக்கவே மாட்டான். ஆனால் பாரு இப்போ புகழரசிக்கு ஒரு பிரச்சனைன உடனே எப்படி குதிக்கிறான்னு. இப்போ இந்த விஷயத்தில் நீ ஏதாவது பண்ண போய் அது புகழரசிக்கு ஏதாவது பிரச்சனையில் முடிஞ்சதுன்னு வையே, அப்புறம் எம்கே சும்மா விட மாட்டாங்க்கா. எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறானோ அதே அளவுக்கு புகழரசிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான் எம்கே. அதனால தான்க்கா வெண்ணிலா விஷயத்திலேயே இன்னும் அவனை தாண்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. இல்லாட்டி எனக்கு இருக்கிற கோவத்துக்கும் எனக்கு இருக்கிற பவருக்கும் அவளை நேரம் எங்கேயே தூக்கி பந்தாடி இருப்பேன். புரியுது புரியுது. ஆமாக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. எம்கே கரண்ட் மாதிரி தொட்டா நமக்கு தான் பிரச்சனை. கரண்ட் எப்படி சேஃபாக ஒயருக்குள்ளே இருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு சேஃப். கொஞ்சம் லீக் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுங்கிறத நீ யோசிச்சு பாரு. அதே மாதிரி தான் எம்கேவோட மூளை ஃபுல்லாக பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். அதை தாண்டி கொஞ்சம் அவன் பர்சனல் லைஃபுக்குள்ளே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் போச்சு, அவ்வளோதான். என் கல்யாணம் கேள்விக்குறி தான். இதெல்லாம் நான் உனக்கு சொன்ன அட்வைஸ், நீ பதிலுக்கு எனக்கே சொல்கிறியா? அப்படி இல்லைக்கா, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது வரைக்கும் நம்ம எம்கேவை மட்டும்தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கூட கேஎஸும் சேர்ந்துட்டாரு. அவரோட காதல் மூலமாக ஏற்கனவே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தியிருக்காரு. இப்போ இவ புகழரசி வேற, அதில் நம்ம அண்ணன் சம்மந்தப்பட்டிருக்கான். எல்லாத்தையும் யோசிக்கணும்க்கா, கொஞ்சம் பெசகுனாலும் அவ்வளோதான் முடிஞ்சது. சரி வினிதாம்மா, இப்போ என்னதான் செய்யலாங்கிற? அப்பா கேஎஸ் ஒரு மாதிரி எம்கே ஒரு மாதிரி, ரெண்டு பேரும் ரெண்டு துருவமா நின்றுட்டு இருக்காங்க இப்போ. ஆனா நம்ம நிலைமை இப்போ ரெண்டு பேரையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அண்ணனுக்கு சப்போர்ட்டா பேசினா இப்போ எம்கேவுக்கு பிடிக்காது, சப்போர்ட்டா பேசலன்னா கேஎஸ்க்கு பிடிக்காது. நம்ம என்ன பண்ணணும் இப்போ? இதுக்கு நடுவுல மரகதத்தை வேற சமாளிக்கணும். இப்போ புரியுதா நம்ம இப்போ எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு? சரி அப்போ ஒன்று பண்ணலாம். என்னக்கா? அண்ணே அந்த புகழரசியோட அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கட்டும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சரி பண்ணி இப்போ அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறதால கேஸ்க்கு முன்னாடி நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்னு காமிச்சிக்கலாம். எம்கே என்ன சொன்னா, உன் அண்ணன் யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கொடுக்கட்டும், அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு தானே சொன்னான். ஆமாம். அப்போ இப்போ கிட்னி கொடுக்குற விஷயத்தில் அண்ணனை நம்ம சப்போர்ட் பண்ணுறதால எம்கேவோட கோவத்துக்கும் ஆளாக மாட்டோம். அதே சமயம் எம்கேக்கும் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். எப்படின்னா இந்த லவ்வையும் இந்த கல்யாணத்தையும் நம்ம ஆதரிக்க கூடாது. யாரு? அண்ணனுக்கும் புகழரசிக்கும் இருக்கிற லவ்வையா? ஆமாம், அதுதானே எம்கேவுக்கும் பிடிக்கல. ஆமாம். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம எம்கேவுக்கு சப்போர்ட். கிட்னி கொடுக்குற விஷயத்தில் அண்ணனுக்கு சப்போர்ட், அதனால கேஎஸ்க்கும் மறைமுகமாக சப்போர்ட். ஆமாக்கா, குட், சூப்பர், வெரி குட். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னக்கா? அண்ணே கிட்னி கொடுக்கும்போது எப்படியும் பாப்பாவை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ அந்த சான்ஸை நீ கையில் எடுத்துக்கோ. பாப்பாவை நல்லபடியாக கேர் பண்ணிக்கோ, பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த வேலையை பார்த்துரு. ஸோ இது மூலமாக எம்கேவுக்கு உன் மேலே இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வரும். ஏற்கனவே நம்ம பண்ணின பிளான் படி எம்கே இப்போ உங்கள் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நீ இன்னும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன்னா இவங்க கல்யாணத்துக்கு எந்த தடையும் இருக்காது. எம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், அப்படித்தானம்மா? ஆமாப்பா, நீங்களும் இந்த விஷயத்தில் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். என் பிள்ளை இன்னொருத்தருக்கு கிட்னி கொடுக்குறான் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். முழுக்க முழுக்க நம்ம குடும்பமே இந்த விஷயத்தில் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதுதான் கேஎஸ்க்கு பிடிக்கும், எம்கேவுக்கும் பிடிக்கும். ஆனால் கிட்னி கொடுக்குறதோட அந்த புகழரசியோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு ஏற்கனவே நமக்கு எம்கே சப்போர்ட்டாக இருக்கான். ஸோ அவனை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சரி, இப்போ உடனே நம்ம என்னமா செய்யணும்? உடனே நம்ம 3 பேரும் எம்கே வீட்டுக்கு போகணும். இப்போ எம்கே வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கான், நம்மளும் அங்கே போகணும். போய் அண்ணன் அங்கே தானேப்பா இருக்கான். ஆமா, எங்ககிட்ட சொல்லாம ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன? சொன்னா உனக்கு நாங்களும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம்ல அப்படின்னு நீங்க தான் அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹாஸ்பிட்டல்ல முழுக்க முழுக்க அண்ணனுக்கும் இதயாவுக்கும் நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். உடனே கிளம்புங்க, வாங்க போவோம். சரிம்மா போவோம். வினி போலாமா? போலாங்க்கா. இதுல உன்னோட பார்ட் தான் ரொம்ப முக்கியம். பாப்பாவை நீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணிக்கணும். சரிக்கா. வாங்க போவோம். என்னம்மா குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்க? வேந்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. வர சொல்லிட்டியோ? ஆமாப்பா சொல்லிட்டேன். அப்பா இந்த விஷயத்துல உங்களுக்கு விருப்பம் தானே, சம்மதம் தானேப்பா? என் விருப்பப்படி ஆசைப்படி நான் என்னைக்குமா வாழ்ந்திருக்கேன். உன் விருப்பம் எதுவோ அதுதான் எனக்கும். அப்படி இல்லப்பா, இது மற்ற விஷயம் மாதிரி இல்லைல்ல. அம்மாடி, நீ பிறந்ததுல இருந்து படிக்கிற வரைக்கும் தாம்மா நான் உன்னை வளர்த்து ஆளாக்குனேன். அதுக்கப்புறம் என்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சதோ அதுல இருந்து நீ தானமா என்னைய வளர்த்துக்கிட்டு இருக்க.
நான் உனக்கு அப்பாங்கிறது மாதிரி நீ தானம்மா எனக்கு அம்மா மாதிரி இருக்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படித்தானடா தாயி நடந்துகிட்டு இருக்க நீ. நீ எடுக்கிற முடிவுகள்லையோ இல்ல இது வரைக்கும் எடுத்த முடிவுகள்லையோ ஏதாவது ஒரு தப்பு இருந்திருக்கா இது வரைக்கும்? உன் வயசு பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஆனா நீ எப்படி இருக்கன்னு கொஞ்சம் பாரு. அப்பா அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நாளையே கிடையாது தெரியுமா? சரிப்பா விடுங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. இல்லம்மா சொல்றேன், நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் சரியாதான் இருக்கும்னு அப்பா மனப்பூர்வமா நம்புறேன்டா. சரிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதடா. சரிங்கப்பா. அப்பா இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாமாப்பா? ஆ போகலாமா, போகலாம். எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா? எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்ப்பா. ஆஃபீஸ்க்கு லீவும் அப்ளை பண்ணிட்டேன். எம்கே வந்திருந்தான்ல, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி விட்டுட்டேன். மெயில் அனுப்ப சொல்லியிருக்கான், சாங்ஷன் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சரிம்மா. அந்த தம்பி ஏதோ உங்ககிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி உள்ளுக்குள்ள சத்தம் கேட்டது. என் விஷயத்துல எப்பவுமே அவனுக்கு தனியா அக்கறை இருக்குதானப்பா? ஆமாம்மா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாப்பா, எனக்கு என்ன ஹெல்ப் பண்றதுக்குனாலும் எப்பவுமே ரெடியா இருப்பான். உங்க விஷயத்துல கூட எல்லா பணத்தையும் நானே தர்றேன்னு சொன்னான். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆமாம்மா, வாங்குறது பெருசு இல்ல, திருப்பி கொடுக்கணும்ல. நம்மளால அது முடியுமா? ஏற்கனவே வீடு அடமானம் வச்சிருக்கு, அதுக்கே நீ லோன் கட்டிட்டு இருக்க. அதான்ப்பா நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுவே அவனுக்கு கொஞ்சம் கோவம் தான். என்கிட்ட இந்த மாதிரி நீ கணக்கு பார்க்கணுமான்னு சொல்லி கோச்சுக்கிட்டான். தாயும் பிள்ளையுமா இருந்தாலுமே வாயும் வயிறும் வேற என்னதான் சொல்லுவாங்க. இதுல ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம பணங்கள்லாம் கொடுத்து வாங்கிடுறோம், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. அதுவும் இவ்வளவு பெரிய தொகைனா நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு அப்படின்னா, பணம் தேவைப்பட்டதுன்னா திடீர்னு கேட்டா நம்மளால முடியுமாடா? அதையெல்லாம் யோசிச்சுதான்ப்பா அவங்ககிட்ட நான் எந்த ஹெல்ப்பும் கேட்கல. எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலான்னு முடிச்சுக்கிட்டேன். சரிடா தாய், நீ செஞ்சா கரெக்டா தான் இருக்கும். உள்ள வரலாமா? தம்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க வேந்தன் வாங்க. அப்பா அவரை வாங்கன்னு கேட்டுட்டு நீங்க உள்ள போயிருங்கப்பா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிடா, சரிடாமா. தம்பி வாங்கய்யா, வாங்க. வாங்க சார். ஆ, என்ன பிரச்சனை திடீர்னு வர சொல்ற அளவுக்கு? சார் நீங்க ஓகே தானே? ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ல? ஆமையா, ஆமா கிளம்பிடலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ பேசலாம். பாப்பாவை உள்ள அப்பா கூட அனுப்பிடலாமா? ஏன், எதுக்கு? அவர் பாத்துக்கிடுவாரா? அதெல்லாம் பாத்துக்கிடுவாரு. இல்ல அவருக்கே முடியல, சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு எப்பவும். பக்கத்திலே பாப்பாவை உட்கார வச்சா 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பிள்ளைய கொடுங்க. ஏய் குட்டி, தாத்தா கிட்ட போய் விளையாடலாமா? அப்பா உள்ள போலாமாப்பா? ஆ சரிம்மா. தம்பி நீங்க பேசிட்டு இருங்க, நானும் பாப்பா உள்ள இருக்கோம். என்ன விஷயம்? என்னது இது? என் பிள்ளைய என்கிட்ட கேட்காம இவ பாட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போறா. இவ இஷ்டத்துக்கு தான் எதுனாலும் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு இவளோட ஹெல்ப் தேவையா இருக்குங்கிறதுனாலதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். இல்லன்னா போடி புழுங்கரிசிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப தான் அதிகாரம் தூள் பறக்குது. ஏங்க நீங்க பாட்டுக்கு என் பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போறீங்க? ஒண்ணும் இல்ல, அவ சமத்தா இருந்துக்கிடுவா. ஒரு தட்டுல கேசரி வச்சு சாப்பிட கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. தாத்தாவா? அதான் எங்க அப்பா. ஆ ஆமா, ஏது கேசரி? நான் தானே பாப்பாவை கூட்டிட்டு வர சொன்னேன். பாப்பாவுக்கு பிடிக்குமேன்னு செஞ்சு வச்சேன். என் பிள்ளைக்கு கேசரி பிடிக்கும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? எல்லா பிள்ளைங்களுக்குமே இனிப்புன்னா நல்லா பிடிக்க தான் செய்யும். ஈவினிங் டைம்ல வேற என்ன கொடுக்கறது? பிஸ்கட் அது இதுன்னு கொடுத்தா வயிறு கட்டு போகும். அதான் கொஞ்சம் கேசரி செஞ்சு வச்சேன். ஒன்றும் இல்லை, ரவை கேசரி தான். நாட்டு சக்கரை போட்டு அளவா நெய் ஊற்றி நல்லா தான் பண்ணியிருக்கேன். பாப்பாக்கு அதெல்லாம் பிடிக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. நீங்க நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. எப்படி உங்ககிட்ட நான் வேலைக்கு எதுவும் வந்திருக்கேன்னு நினைப்போம் உங்களுக்கு? அப்படி எங்க நான் சொன்னேன்? இல்ல, நீங்க பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏதோ நீங்க பாஸ் மாதிரியும் நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற மாதிரியும் ரொம்ப தான் அதிகாரம் தூள் பறக்குது. நீங்க சொல்றதான் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைங்க. வேற எப்படிங்க? இங்க பாருங்க, நான் இப்ப பேசுறது எல்லாமே பாப்பாவோட நல்லதுக்காக மட்டும்தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா கேளுங்க. என்ன? சரி, என்னன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? பின்ன என்ன, ஏதோ நம்ம 2 பேரும் காய்கறி வாங்க போலாமான்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க. என்ன சார், இந்த விஷயத்தை பத்தி கேஎஸ் சார் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்காரு தானே? ஆ, என் மாப்பிள்ள பேசியிருக்கான், அதுக்காக நான் சம்மதிக்கணும்ல. நானே சம்மதிச்சிட்டேன், உங்களுக்கு என்ன? அதென்ன நீங்களே சம்மதிச்சிட்டீங்க? நீங்க என்ன பெரிய பிரிட்டிஷ் இளவரசியா? நீங்க சம்மதிச்சா நானும் சம்மதிச்சிடணுமோ? இல்ல இல்ல, அப்படி சொல்லல. இப்போ நீங்க டிவோர்ஸி, கையில குழந்தையோட இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே ஓகேன்னு சொல்றேன். நான் சிங்கிள், இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அதைத்தான் அப்படி கேட்டேன். அதுக்கு நீங்க கேட்டதும் பல்ல காட்டிக்கிட்டு சம்மதிப்பேன்னு நினைச்சீங்களோ? பல்ல காட்டாம சம்மதம் சொன்னா கூட போதும். இல்ல, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியணுமோ அப்படித்தான் தெரியுது. அப்படின்னா? இங்க பாருங்க வேந்தன் சார், உங்களுக்கு ஐ மீன் பாப்பாவுக்கு நான் இப்ப ரொம்ப தேவையா இருக்கேன். ஆமா, அதுக்குன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமோ? இல்ல சார், பாப்பாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் ஆனாலும் பிற்காலத்துல மறுபடியும் இந்த லுகேமியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அன்னைக்கு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு கேஎஸ் சார் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காகத்தான் நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது எவ்வளவு அவசியங்கிறதையும் என்கிட்ட சொன்னாரு. அதாவது நம்ம 2 பேரும். என்கிட்டயும் சொன்னோம்.
அதான் அப்போ பண்ணிக்கிறதுக்கு இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் வரும்னு தோணலை. ஒரு வேளை வந்துருச்சுன்னா? வந்தா அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ இப்போவே அவசியம் வந்திருக்குன்னு தோணுது. எப்படி? என்னாச்சு? இல்லை அப்போ எம்கே வந்துட்டு போனான்ல, ஆமாம். அது இல்லை அவன் அவன் உங்களை இல்லை நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு கிட்னி கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு கேட்டான். நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இது என்ன, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? நான்லாம் லவ் பண்ணலை. இருங்குங்க, நானும் உங்களை ஒன்றும் லவ் பண்ணலை அப்படின்னு அவங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்கேன். அதானே பார்த்தேன். இல்லை கேஎஸ்ஆர் சொன்னார் என்னோட தம்பிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு. என்ன வினிதாவை எம்கே லவ் பண்ணுறதுனால. ஆனால் அவர் பயந்த மாதிரியே தான் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப கோவமாக போயிருக்கான் இங்கேருந்து. உடனே உங்கள் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லி கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கிட்னி கொடுக்கறத அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. நான் முடிவு பண்ணதுதான். இல்லை சார், இப்போ எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கிட்னி கொடுக்கறது அது பிரச்சனை இல்லை. எதுக்காக நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கணும்? எங்கள் அப்பாவுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் வயசு ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கிட்னி கொடுத்து எங்கள் அப்பாவை ஏன் காப்பாற்றணுங்கிறது எம்கேவோட கொஸ்டின். அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அந்த உரிமையில தான் அவர் கிட்னி கொடுக்குறாருன்னு உங்களை சொல்லி வச்சிருக்கேன். சரி. இப்போதைக்கு அவன் அதை நம்பிட்டு தான் போயிருக்கான், ஒரு கோவத்தில் போயிருக்கான். என்னோட பிளட் குரூப் எதுன்னு ஞாபகம் இல்லை அவனுக்கு, அப்பாவோட பிளட் குரூப்பும் ஞாபகம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு போய் கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் ஆகி நார்மல் ஆகிட்டான்னா, என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து செக் பண்ணான்னா என்னோட பிளட் குரூப் எதுன்னு கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது விஷயம். ஏன் என்னாகும்? என்னங்க என்னாகும்னு கேட்குறீங்க? பாப்பாவோட பிளட் குரூப் என்னன்னு தெரியும்ல அவனுக்கு? தெரியும். அப்போ என்னோடதும் பாப்பாவோடதும் ஒரே பிளட் குரூப்னு கண்டுபிடிச்சிட்டான்னா? என்னங்க இவ்வளோ டீப்லைட்டா இருக்கீங்க? என்னாகும்? என்னாகும்? பாப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிரும். அவனுக்கு தெரிஞ்சா உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு தானே கேஎஸ்ஆர் பயப்படுறாரு. ஐயே என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? சாரி. ஆமா. சரி, இப்ப அதுக்கு என்ன? அப்படின்னா உங்க வீட்ல இருக்கிறவங்க பாப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு கேஎஸ்ஆர் பயப்படுறாரு. ஆமா, அவங்க ஏற்கனவே ஒரு தடவை அப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலும் பாப்பாவுக்கு கியூரே ஆகாதுன்னு தான் என்ன இத்தனை வருஷமா நம்ப வச்சிருந்தாங்க. இனிமேலும் அப்படி ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அதுக்கும் இப்ப நீங்க சொல்ற விஷயத்துக்கும் என்ன இருக்கு? இப்போ எம்கே ரொம்ப கோவமா அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எப்படியும் கேஎஸ்ஆர் கிட்ட போய் சண்டை போடுவான். சரி, ஆனா அவன் இது வரைக்கும் வீட்டுக்கு வரலையே. நடுவுல ஏதாவது வேலை வந்திருக்கும். எப்படி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு தானே போவான். ஆமா, அதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க மறுபடியும் இப்படியே பேசுறீங்க? இங்க பாருங்க, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணுதான் இந்த பிரச்சனைக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன். இப்போ நம்ம எம்கேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட் விஷயம் அவனுக்கு ஒருவேளை தெரிஞ்சாலுமே கூட எங்க வீட்டுல சொல்லாதன்னு சொன்னா சரின்னு கேட்டுக்குவான். இதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணணுங்கிறதெல்லாம் முடியவே முடியாது, இம்பாசிபிள். இல்லைங்க, எப்படியும் இன்னைக்கு அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டல்ல. நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்கு. அப்போ நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க, எங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. கேஎஸ்ஆர், நானு, பாப்பா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம். எப்படியும் இந்த பிளட் குரூப் விஷயம் வெளியே தெரியாம இருக்காதுங்க. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரிமினல்னு கேஎஸ்ஆர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆமாதான், ஆனா அதுக்கும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்னங்க இருக்கு? எங்க நம்ம 2 பேருக்கும் ஒரு உறவு உரிமைன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதையோ நான் உங்களுக்கோ பாப்பாவுக்கோ ஹெல்ப் பண்றதையோ யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க. நீங்க அப்படி சொல்றீங்களா? இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே நான் 1/2 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்குங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். எல்லாம் சரி, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க எதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? என்ன, நான் அழகா இருக்கேங்கிறதுனாலயா? இல்ல நான் பெரிய சொத்துக்காரங்கிறதுனாலயா? இல்ல நான் பெரிய பிசினஸ் மேன்ங்கிறதுனாலயா? ஆமா, என்கிட்ட இருக்க எது அவனை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு? முத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியமாடும் என்னுடைய நடையா, அல்லது நவசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா, இல்ல பாக்கெட்ல இருக்க என்னோட பணமா, இல்ல பாடியில இருக்க திடமா, இல்ல நான் பொறுப்பேற்று இருக்கிற கவுன்சிலர் பதவியா? எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு? சொல்லு என் செல்லம். சொல்லுங்க. என்ன, என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியணுமோ அப்படி தெரியுது. என்ன, இப்படித்தானே அப்ப நீங்க சொன்னப்ப எனக்கு இருந்திருக்கும். சரி, இப்போ என்ன, நான் கேட்டதை வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க வீட்ல இருந்து உங்க சைட்ல இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதையெல்லாம் சமாளிச்சு எம்மா புகழரசி வா வந்து என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுன்னு கூப்பிட்டீங்கன்னா வர்றேன், வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிதானே? பாப்பா சாப்பிட்டு முடிச்சோடனே அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றாரே, இவருக்கும் இவர் பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துறதுக்கு நம்ம ஒரு வழியை சொன்னா நம்மளே சந்தேகப்படுறது. ஹலோ என்ன
இங்க வாங்க. என்ன? இப்படி எல்லாம் நீங்க கோவப்பட்டு போயிட்டா உங்களை நல்லவங்க நம்பிட மாட்டேன். நம்ப வேண்டாங்க, நம்பவே வேண்டாம். இங்க பாருங்க புகழரசி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதனால நான் நிறைய கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். அதையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. அதனால இன்னொரு பொண்ணை நம்புறதோ நம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். புரியுதுங்க, அதனாலதான் நானும் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் பொறுமையா? எனக்கு இவ்வளவுதான் வரும். ரொம்ப சந்தோஷம், வர்ற அளவுக்கு போதும். ஆனா நீங்க சொல்றதையும் மறுக்க முடியாது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான், யோசிச்சு தான் ஆகணும் நானும். ஆனா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு. நான் அப்படி இல்லை, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி கையில ஒரு குழந்தையும் வச்சிருக்கேன். அந்த குழந்தைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையும் வச்சிருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா உங்களோட ஹெல்ப் தான் எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இதை வேண்டான்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு ஃபூல் யாரும் இருக்க முடியாது. அதே சமயம் நீங்க உங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். முதல்ல உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கணும். நான் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன். அப்படியா? அவர் ஓகே சொல்லிட்டாரா? என் விருப்பம் எதுவா இருந்தாலும் அவருக்கு சம்மதம் தான். எனக்கு வேண்டியது உங்களோட சம்மதமும் பாப்பாவோட சம்மதமும் தான். இதனால நம்ம கேஎஸ்ஆருக்கும் எம்கேவுக்கும் பிரச்சனை வராம கூட தடுக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு கேஎஸ்ஆர் இங்க சென்னைக்கு வந்து என் கூட பேசிட்டு போனது எம்கேவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதுல வேற கேஎஸ்ஆர் மேல எம்கே ரொம்ப கோவமா இருக்கான். நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னதுனால என் பக்கம் அவன் கோவம் திரும்பிடுச்சு. ஆனா அது போய் அவங்க அண்ணன் தான் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததுன்னு தெரிஞ்சா என் மேல உள்ள பாசத்துல அவங்க அண்ணனை கோவப்பட்டு ஏதாவது பேசினாலும் பேசிடுவான். நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதுல பாதிக்கப்பட போறது என்னமோ உங்களோட லைஃப் மட்டும்தான். ஏன் அப்படிப்பட்ட குடும்பக்காரரா என்ன நீங்க? அப்படியெல்லாம் இல்ல இல்ல சொல்றேன். இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நிஜமாவே கொடுமைப்படுத்தி தான் உங்க வீட்டுக்காரமா உங்களை விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களா? சரி சரி, கோவப்படாதீங்க, சும்மா தான் கேட்டேன். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, என்ன எனக்கு ஹார்ட் ஆகுது. சரி சரி, சாரி. நான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இன்னோசென்ட். எஸ், அது கூட டியூப்லைட்டும் அதையும் சேர்த்துக்கோங்க. போதும், ரொம்ப ஓட்டாதீங்க. இல்ல அவன் எம்கேவும் அப்படிதான் இருக்கான், நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க, அது எப்படி? அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களை நம்புறேன்ல, அது மாதிரி. போதும், உடனே வாராதீங்க என்ன? சரி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இன்னைக்கு எங்க எப்ப? இன்னைக்கு இங்க இப்ப. ஆ